लक्ष्मी वल्लभ संकल्प वल्लभाय महात्मने श्रीमद विगणिते பூஜாதி நித்யஷ்டே நித்தியமங்கலம். அடியேன் திருக்கடல் மல்லை என்னும் க்ஷேத்திரம் மகாபலிபுரத்திலே ஸ்ரீ நிலவங்க நாயகா சமேத ஸ்தலசேர பெருமாள் சன்னதியில் அடியேன் கைங்கரியத்தில் உள்ளேன். முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நடு ஆழ்வார், பூதத்தாழ்வாருடைய அவதார ஸ்தலம் திருவங்காழ்வார் 20 மங்களாசாசனம் பெற்ற அந்த க்ஷேத்திரத்திலே அடியேன் கைங்கரியத்தில் உள்ளேன். जय श्रीमन्नारायण. लोके लुभ्यद्विभिघे कुमति जलकुले व्याकुले जीवजाले विष्णोर्बध्या विगीणे धरणिमुपगधे माधवे धर्मसिद्ध्यै अर्चारूपस्य विष्णोः पदकमलयुगाराधना यावधीर्णः क्षेत्रे श्रीनैमिषाग्यै सजयद् भगवान् विश्ववन्द्यो मुनीन्द्रः. அடியேன் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ கோதா சமேத ராஜகோபால சுவாமி சன்னதி அர்ச்சகர் மற்றும் திருத்தங்கல் ஸ்ரீ நின்றநாராயண பெருமாள் சன்னதி அர்ச்சகர் 2 சன்னதிகையும் பரம்பரை கைங்கரியமாக பூஜை செய்து கொண்டிருக்கிறோம். இன்று எங்களுடைய ஆச்சாரியனான விகணசர் அவர்களுக்கு திருநக்ஷத்திரம் ஆகையால் ஸ்ரீ ஆண்டாள் கோதா சமேத ராஜகோபால சுவாமியின் அருட்பிரசாதத்தை எங்களுடைய ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிப்பதற்காக இந்த கோயம்பேடு ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் கோயிலுக்கு எழுந்தருளி இருக்கிறோம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. திருக்கண்ணபுரம் அபிமான ஸ்தலமாக அம்பல் என்கிற கிராமம் தஞ்சை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகை தாலுக்காவில் இருக்குது. அந்த இடத்துல வீணசாச்சாரியம் எழுந்திருக்கிறார். வீற்றிருந்த பெருமாளுடைய திருநாமம். அதாவது நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் 4 திருக்கோலம் பெருமாளுக்கு உண்டு. திரு அமர்ந்த கோலத்தில் சங்கச்சக்கரம் அபயஸ்தோட கிளியோடு இருக்கார். ஸ்ரீதேவியும் பூதேவியும் பக்கத்தில் இருக்கார். பெருமாளுக்கு பக்கத்துலேயே வைஷ்ணவ தேவி பால கன்னிகையாக சங்கு சக்கரம் அபயஹஸ்தம் கிளிஹஸ்தமாக இருக்கா. லக்ஷ்மி ஆவாகனம், லக்ஷ்மி விசேஷம். அதாவது திருக்கோவிலூரில் விஷ்ணு துர்க்கை இருக்கிற மாதிரி அம்பல் பெருமாள் பக்கத்திலேயே வைஷ்ணவி தேவி இருக்கா. இது பெரிய இது. 2வது அந்த ஊருக்கு தலவிருஷம் என்ன பத்ரி, இலந்த மரம், பத்ரிகாசனம்னு சொல்கிற மாதிரி தென்பத்ரி என்றும் அதை சொல்வார்கள். அந்த இடத்துல இலந்த மரம் தான். அந்த ஒரு காலத்தில் ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கோயிலாக இருந்தது. பக்கத்தில் வீட்டிருந்தான் பேட்டைங்கிற ஊரெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் காலதேசத்தில் எந்த விதமான வருமானம் இல்லாமல் பரம்பரையாக வைகானச எங்கள் பல தலைமுறையாக எங்கள் பெற்றோர்கள்லாம் தங்கியிருந்து அந்த கைங்கரியம் பண்ணியிருக்கா. அந்த வம்சத்தில் பிறந்ததுனால இருக்குது. அடியேன் திருமல்வாயில் ராமூர்த்தி பட்டாச்சார். என்னுடைய சொந்த ஊர் அர்ச்சகம் போலூர் சம்பத்கிரி லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவில். அங்கே மலையில் சுயம்பு லட்சுமி நரசிம்மர் அங்கே குபேரனே சம்பத்து அடையத்துக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணதா ஐதீகம். இன்றைக்கும் நடக்குது. 3 மணிக்கு 3:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை விசேஷமாக நடக்கிறது. சுயம்பு லட்சுமி நரசிம்ம சுவாமி போலூர் திருவண்ணாமலை மாவட்டம். கீழே உற்சவர் லட்சுமி நரசிம்மர். நாராயணம் சகமலம் சகலாமரேந்திரம் வைகானசம் மமகுரம் நிகமாகமேந்திரம் பிருக்வத்ரி காஷ்யப மரீச்சி முகான் முனீந்திரான் சர்வான்னகங் கொலகரன் பிரணமாமி மூர்த்தனா. அடியேன் வாசுதேவ பட்டாச்சார், பைராகி மடம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயம்பேடு ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆச்சாரியனுக்கு விகணச ஆச்சாரியன் திருநக்ஷத்திரம் நடந்துட்டுருக்கு. ராமானுஜருக்கு 1000 வருஷம் பூர்த்தி ஆகிருக்கு. தேசிகருக்கு 750 வருஷம் பூர்த்தி ஆகிருக்கு. நம்ம ஆச்சாரியனுடைய அவதாரம் விகணச ஆச்சாரியர் எப்போ அவதாரம் பண்ணார்னா வைகுண்டத்தில் அவதாரம் பண்ணது. அவருடைய சுவாயம்புவ மன்வந்திரம் அவதாரம் பண்ணது. இப்போ நம்ம வைவஸ்வ மன்வந்திரம் கலியுகம் சங்கல்பம் பண்ணச்சே நம்ம வைவஸ்வ மன்வந்திரம் சங்கல்பம் பண்ணிக்கிறோம். அப்படி இருக்கச்சே ஒரு கலியுகம் 4,30,000, சதுர்யுகம் 43,20,000 ஒரு சதுர்யுகம், 71 சதுர்யுகங்கள் ஒரு மன்வந்திரம். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30,67,20,000 வருஷம் ஒரு மன்வந்திரம். இப்போ 7வது மன்வந்திரம். இப்போ தோராயமாக தான் ஆச்சாரிய திருநக்ஷத்திரம் பார்க்க போகிறோம். 184,03,20,000 வருஷம் ஆச்சாரிய திருநக்ஷத்திரம் ஆயிருக்கலாம். இது தோராயமாக தான். இது ஆச்சாரிய திருநக்ஷத்திரம் தெரிஞ்சு அவருடைய விசேஷமாக அவருடைய ஆச்சாரிய கடாட்சம் எல்லாம் பெற்றுக்கணும். நன்றி. அடியேன் சம்பத் பட்டாச்சார். அயனாவரம்ன்றது பிரம்மபுரி எங்கள் க்ஷேத்திரம். கணபள்ளி நாயகா சம்பந்த கிருஷ்ணரத்னம். அவர் கிருஷ்ணரத்னம் கரிய மாணிக்கம், கிடைத்தற்கரிய மாணிக்கம். நம்மாழ்வா பாடியிருக்காரு எங்கள் ஊரை பற்றி. அண்ணல் மாயன் அணிகள் செந்தாமரை கண்ணன் செங்கனிவாய் கருமாணிக்கம் தென்னிலை சுடனே திருவேங்கடத்து எண்ணில் தொல்புகழ் வானவரசனே. எங்கள் அயனாவரம் கரிமாணிக்கம் சேவிச்சா திருவேங்கடத்து போய் சேவிச்ச பலன் உண்டுன்றது உண்டு. அவருக்கு அங்கப்பிரதட்சம் பண்ணால் அவ்வளோ விசேஷமான பலனுங்க. நிறைய பேர் ஃபாரின் போய்ட்டு வரலாம் சான்ஸ் கிடச்சா அங்கே போய் சேர்த்துட்டு வேண்டினான்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்குது. நிறைய பேர் போகிறா. நிறைய வழக்குக்கெல்லாம் தீர்க்கிறது வியாஜ்யம், வழக்கு வியாஜ்யம்லாம்
அந்த பெருமாளை சேவிச்சா தீர்றது. சமீபத்தோடு யாரோ ஒரு அரசியல் தலைவர் வந்து அங்கே சரி பண்ணால் பேர் சொல்ல விரும்பலை, அதனால் அது நிறைய நடக்கிறது. அயனாவரம் பிரம்மபுரி கிருஷ்ண பெருமாள் கரியமாணிக்க பெருமாள்.